டோடோ டிவி. தீண்டாமை அப்படிங்கிறது பேய் மாதிரி இருந்த காலகட்டத்தில இருந்து இந்த கதை தொடங்குது. குஜர்கேடி அப்படிங்கிற ஒரு இடத்துல 12வது வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் ஒன்று இருந்தது. அந்த ஸ்கூலுக்கு நிறைய கிராமத்துல இருந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல்ல பொண்ணும் பசங்களும் ஒன்னா படிச்சுட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் நடந்துட்டு இருந்தது. முன்னொரு காலத்துல வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த ராம்கேடி கிராமத்துல இருந்த பொண்ணும் குஜர்கேடி கிராமத்துல இருந்த பையனும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. மாதவி, நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். இந்த உலகத்துல உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம 2 பேரும் என்னைக்கும் பிரியவே கூடாது. ஆனா நம்ம 2 பேரும் ஒன்னு சேரவே முடியாது. ஆமா, அது கஷ்டம்தான். ஆனா நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம். இது கஷ்டமானதுதான். ஆனா 2 பேரும் ஒன்னா வாழ்றதா சபதம் எடுத்திருந்தாங்க. 2 பேரும் சொசைட்டிக்கு பயந்து ரகசியமா சந்திச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் யாரோ ஒருத்தங்க அவங்கள பார்த்துடுறாங்க. தீண்டாமை இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி ஊரெல்லாம் பரவுது. 2 பேரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை அதிகமாகுது. ஒரு நாள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சந்திச்சுக்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் காதலிச்சிட்டோம். ஆனா அது நிரந்தரம் இல்ல. காதலிக்கும் போது ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன்றதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்மளும் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஆனா இந்த உலகம் நம்மள நிம்மதியா வாழ விடாது. மாதவி, நான் சொல்றத கேளு. நம்ம 2 பேரும் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன். நம்ம இங்க இருந்து எங்கேயாவது தூரம் ஓடி போயிடலாம். போய் சந்தோஷமா வாழலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட பேசலாம். அவங்க ஒத்துக்கலன்னா நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். ஃபர்ஸ்ட் 2 பேரும் அவங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா 2 குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆயிடுறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க கிராமத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு நதி வீழ்ச்சிக்கிட்ட நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க சூழ்நிலை ரொம்பவே மோசமாகுது. அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு தெரியுது. அதனால ரகுவும் மாதவியும் அங்க இருந்து அந்த ஆத்துல குதிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க எல்லாரும் முன்னாடியுமே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல 2 கிராமத்து ஆளுங்களும் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குஜர்கேடி கிராமத்துல இருக்கிற சாகுல், ரவி 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் அந்த ஆத்துக்கு பக்கத்துல நடந்து போனாங்க. எனக்கு தெரியல ஏன் ஊர் மக்கள் எல்லாம் இந்த இடத்த மர்மமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. இது பிக்னிக் போறதுக்கு சரியான இடம். ஆமா நண்பா, நகரத்துல இருக்கவங்க பிக்னிக் போறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த தான் பார்த்துட்டு இருக்காங்க. நாம இன்னைக்கு இங்க வந்தது நல்லதா போச்சு. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து இங்க பிக்னிக் வரலாம். அடுத்த நாள் அவங்க அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த ஆத்துக்கு பிக்னிக் என்ஜாய் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப கொண்டாட்ட மனநிலைமையில இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்க ஒரு பொண்ணு அழுவுற சத்தத்தை கேட்குறாங்க. எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க யாருமே இல்லையே, அப்புறம் அந்த சத்தம் எங்க இருந்து வருது? அது யாராவது ஒருத்தங்களா இருக்கும். அதை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அவங்க என்ஜாய் பண்றதுக்காக பக்கத்திலேயே சின்னதா ஒரு டென்ட் அமைச்சு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சவுண்ட் பாக்ஸையும் செட் பண்றாங்க. அப்புறம் ஒரு சில நேரத்திலேயே திடீர்னு அந்த சவுண்ட் பாக்ஸ்ல இருந்து பயங்கரமான ஒரு பேய் வெளியே வருது. அது அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆட தொடங்குது. ரவியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பயத்துல அப்படியே நின்னுடுறாங்க. யார் நீங்க? எதுக்கு எங்களோட பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கு நீங்க யாருன்னே தெரியாது. தெரியலனா தெரிஞ்சுக்கோ. அப்போ அந்த பேய் எல்லாரையும் காத்துல பறக்க வைக்குது. சில நேரங்கள்ல தலைகீழாவும், சில நேரங்கள்ல நேராவும், சில நேரங்கள்ல தரையில போட்டும், தரையில இருக்கிறவங்கள தூக்கி மேலையும் போடுது. அப்புறம் எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு சுயநினைவு வந்து கண் விழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்றாங்க.
அப்புறம் அவங்க ஒரு சாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆத்தங்கரைக்கு வராங்க. சுவாமிஜி, எங்க ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, நான் எல்லாத்தையும் ஏற்கனவே பார்த்துட்டேன். சுவாமிஜி, ஏதாவது தீர்வு இருக்காம்? அது மாதவியோட ஆன்மாம். அவ காதலால ஒரு மோசமான ஆன்மாவா மாறிட்டாம். இனிமேல் யாரையும் அவ அமைதியா வாழ விட மாட்டாம். இந்த கிராமத்து மக்களையும் அந்த கிராமத்து மக்களையும் தான். அந்த கிராமம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் ராம்கேடி கிராமத்தில் இருக்கிறவங்களும் துக்கத்தோட அங்க வராங்க. என்னாச்சு சுவாமிஜி அவர்களே? அவ வந்துட்டான்னு நான் சொல்றேன். கொஞ்ச நாட்களாம் அவ ரொம்ப சக்திசாலி ஆயிட்டாம். இப்போ அவ இங்க வந்துட்டாம். அது குஜர்கேடிக்கும் ராம்கேடிக்கும் துரதிர்ஷ்டம். இதுவரைக்கும் 2 ஊர் மக்களும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். ஒரு தீர்வும் கிடைக்கல. இப்போ எங்களோட குழந்தைகளால அதுக்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நாம எல்லாரும் அந்த ஆத்தங்கரைக்கு போவோம். நான் அந்த ஆன்மா கிட்ட பேச முயற்சி பண்றேன். சுவாமிஜி சொன்ன மாதிரி எல்லாரும் நைட்டு 12 மணிக்கு ஆத்தங்கரைக்கு வந்துடுறாங்க. அந்த மக்கள் அங்க ஒரு இடத்துல அதிகமான வெளிச்சம் வரத பாக்குறாங்க. அப்போ எல்லாரும் சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் வர இடத்துக்கு போறாங்க. அப்போ திடீர்னு அங்க கல்வில ஆரம்பிக்குது. மாதவி, நிறுத்து, எனக்கு தெரியும் அது நீதானு. அப்போ கல் விழறது நின்னுடுது. அப்போ அங்க ஒரு சக்தி வாய்ந்த சுழல் வந்து அதுல இருந்து பேய் வருது. ஆமா, நீ சரியா சொன்ன. இப்ப ஏன் நீ இங்க வந்த? உங்க நிம்மதியெல்லாம் அழிக்க வந்திருக்கேன். உனக்கு நடந்தது தப்புதான். ஆனா ஏன் நீ அப்பாவி மக்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சரி ஆச்சு, ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க 2 ஊருக்காரும் சேர்ந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கல்லு வீசணும். அதுக்காக நீ மக்களை கொல்லுவியா? எனக்கு இதுதான் வேணும். நீங்களே அடிச்சுக்கிறீங்களா இல்ல நான் அடிக்கவா? அப்போ திரும்பவும் அவங்க மேல கல் விழ தொடங்குது. நிறுத்து. ஒரு கண்டிஷன்ல நான் உங்களை விட போறேன். எல்லா வருஷமும் இதே நாள் இதே டேட்ல 2 ஊர்க்காரங்களும் சேர்ந்து இந்த ஏரி கிட்ட வந்து கல்லுல அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஆறா ஓடணும். உண்மையிலேயே அந்த நாள் மாதவியும் ரவியும் இறந்து போயிட்டாங்க. அங்க ரொம்ப நேரமா கல் விழறது நிக்கவே இல்லை. அப்போ அந்த மக்கள் அந்த பேய் சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்பல இருந்து 2 ஊர் மக்களும் மேம்பட்டுட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கல்ல ரொம்ப தூரத்துக்கு 2 ஊருக்கு நடுவுலையும் தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2 ஊர்க்காரங்களும் இந்த வழக்கத்தை ரொம்ப சேஃப்டியோட செஞ்சாங்க. வருஷத்துல அந்த நாள் அன்னைக்கு மாதவியும் ரவியும் மக்கள் கல் தூக்கி போட்டுட்டு இருக்கிறத மேல இருந்து பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கும்போது ஒன்னா வாழ முடியல. ஆனா சொர்க்கத்துல ஒன்னா வாழ்றாங்க. ஆஹா, நான் வந்துட்டு இருக்கேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே இரு. 10 நிமிஷத்துல வந்துருவேன். சாவி எங்க இருக்கு? சாவி எங்க இருக்கு? சாவியை எங்கிட்ட கொடு, நான் சீக்கிரம் வெளியில போகணும். இந்தாங்க வாங்கிக்கோங்க, கீ இங்க இருக்கு. அட, எங்க போய்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன கேட்டுட்டே இருந்தா சொல்லாம போறீங்க? மயாங்க் கார் எடுத்துட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து வேகமா போயிடுறான். இவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கார் ஆக்சிடென்ட்டும் ஆகல, எந்த ஒரு குழுவும் சிக்கல. இந்த பாடியை நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். அவங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும். போலீஸ்காரங்க மயாங்கோட வீட்டுக்கு போய் மயாங்க் இறந்த விஷயத்த அவங்களோட மனைவி கிட்ட சொல்றாங்க. மேடம், உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஏதோ ஒரு கால் வந்துச்சு, வேக வேகமா போனாரு. வந்த பிறகு எல்லாம் சொல்றேன்னு சொன்னாரு. சரிங்க மேடம், நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். சாஹபூர் என்கிற இந்த கிராமத்துல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லனா கொலையா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க.
போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சுனிதா புருஷனை எழுந்த சோகத்துல இருந்தா. மயாங்கோட கதையில இருக்க மர்மம் என்ன? எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இது ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. ஹலோ, யாரு? இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பேசுறா. நான் தினமும் உன்னோட கனவுல வர பொண்ணு. உன் கனவை நினைவாக்க வந்திருக்கேன். நான் உன்னோட இதயத்துல இருக்கிற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். உன் இரவுகளை ஒளிமயமாக்க வேண்டுமா? என்ன பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப சீக்கிரமா வா. நான் நேர்ல வரேன். வாவ், நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை நேர்ல பார்க்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அமித் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் கூட இதே மாதிரி தான் இருந்தது. இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு தயா. போலீஸ்காரங்க அமித் இறந்து போனத பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ஏதோ ஒரு கால் வந்தது. அது கேட்ட உடனே அவரு வேகமா கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பரவுது. ஆம்பளைங்க மட்டும்தான் செத்துட்டு இருக்காங்க. அவங்க சாகறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வந்த உடனே வீட்ல இருந்து கிளம்புறாங்க. ஏதாவது தெரிஞ்சதா? என்ன சார், இன்னுமா உங்களுக்கு புரியல? முன்ன ஒருத்தருக்கு ஆச்சு இல்ல, அவருக்கு கூட சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்திருக்கு. அவர் ஃபோன் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஆமா, இருக்கலாம். வா, நம்ம போலாம். இந்த கேஸை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். மறுநாள் பிரேம்க்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசின உடனே வீட்ல இருந்து வெளியே போறதுக்கு ரெடி ஆகுறான். அப்ப அவனுக்கு ஊர்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. இல்ல, நான் போக போறதில்ல. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே ஃபோன் பேசிட்டு தான் போயிருக்காங்க. நான் போக மாட்டேன். என்னங்க, யார் கால் பண்ணாங்க? பிரீத்தி, யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஹரித்வார் பக்கத்துல அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. அப்புறம் அவர் சீரியஸா இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அப்படியா? அப்ப எதுக்காக வெயிட் பண்றீங்க? வாங்க போலாம். இல்ல, இது எனக்கு சரிப்பட்டு வரல. நான் சொல்லியிருக்கேன்ல, இது உண்மை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் போக போறதில்ல. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன். அவன் ஃபோன் பண்ணி கேட்டதில் தெரியுது அங்க எதுவுமே நடக்கல. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு? ஃபோன் பண்ணி விசாரிக்காம போயிருந்தா நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். நம்ம தப்பிச்சிட்டோம். அப்புறம் ரெண்டு பேரும் படுக்க போறாங்க. நடு ராத்திரியில அவனுக்கு மறுபடியும் கால் வருது. பிரேம் கண்ணை திறந்து பாக்குறான். ட்ரிங் 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 அந்த சவுண்ட் கேட்ட உடனே பயத்துல கண்ணை மூடி படுத்துறான். ரிங் ஆகி போன் ஸ்டாப் ஆகுது. யாருமே கால் பண்ண கூடாதுன்னு அந்த ரிசீவரை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு பிரேம் படுக்க போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த போன் ரிசீவர்ல இருந்து ஏதோ ஒரு புகை வருது. அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா பிரேம் கிட்ட போகுது. யாரோ சிரிக்கிற மாதிரி கேக்குது. அந்த சிரிப்பு சத்தம் கேட்ட உடனே ரெண்டு பேரும் எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்க முன்னாடி அந்த பேய் நிக்குது. என்ன, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலி நினைச்சீங்களா? நீங்க வரலனா நீங்க தப்பிச்சிடலான்னு நினைச்சீங்களா? ரொம்ப புத்திசாலி நினைப்பு. நீ ஏன் இடத்துக்கு வந்திருந்தீனா நீ மட்டும்தான் செத்திருப்ப. ஆனா இப்போ உன்னோட பொண்டாட்டி பசங்க எல்லாரையும் சேர்த்து கொலை பண்ண போற. எவ்வளவு நாளா நான் உன்னை கொலை பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பண்ண பாவத்துக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. உன்னை கொன்னாதான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும். எல்லாருக்கும் கால் பண்ணி ரொமான்டிக்கா பேசி என்கிட்ட வர வச்சேன். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சுட்டு வராம இருந்துட்ட அப்படின்னு சொல்லி அது கழுத்து நெருக்கி பிரேம காத்துல மேல தூக்கிடுது. ஐயோ, அவரை எது பண்ணாத, அவரை விட்டுரு. நான் யாரையும் விட போறது இல்ல. வேணாம், உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன், வேணாம். என்ன பிரேம், நானும் உங்ககிட்ட இப்படிதானே வேண்டிக்கிட்டேன். ஆனா நீங்க என்ன சும்மா விட்டீங்களா? பூஜா, நீயா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, பூஜா தான். கால் பண்ணி என்ன கலாய்ச்சிட்டு இருந்தீங்கல்ல, என்ன விட்டுருங்க நீ எவ்வளவு உங்ககிட்ட வேண்டுன. நீங்க விடாம என்ன டார்ச்சர் பண்ணீங்க. உங்க டார்ச்சரால நானு தூக்கு மாட்டிட்டு செத்துட்டேன். அவங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. இப்போ உன்னோட டர்ன். பிரீத்தி அந்த பேயை நிறுத்துறதுக்கு பேய் கிட்ட போறா.
பேய் அவளை ரொம்ப தூரத்துல தூக்கி போட்டுறா. அப்ப அவ வீட்ல இருக்கிற சாமி ரூம் கிட்ட போய் விழுறா. அந்த பேய் பிரேம ரொம்ப கட்டியா புடிச்சிட்டு இருந்தது. நீ இன்னைக்கு செத்த. ஆம்பளைங்கள மட்டும்தான் நான் வேட்டையாடிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ஒரு ஆஃபர். உனக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி பேக் தாண்டி. அந்த பேய் பிரேமோட கழுத்தை நறுக்கி சாகடிக்க பாக்குது. அப்ப பிரீத்தி அங்க இருக்கிற கங்கா ஜலம் எடுத்துட்டு வந்து பேய் மேல ஊத்துறா. ஏய், என் மேல என்ன ஊத்துன? நான் எரிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு எரியுது. அந்த பேய் வலியில அழுதுட்டே அங்கிருந்து மாயம் ஆயிடுது. பிரேம் அவன் பண்ண வேலைக்கு ரொம்ப வருத்தப்படுறான். பிரீத்தி கிட்ட மன்னிக்க சொல்லி கேக்குறான். அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுது. எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனா சடனா ஒரு நாள் அவனுக்கு மறுபடியும் ஒரு போன் கால் வருது. உங்க இரவுகளை இனிமையாக்கணுமா? இந்த ராத்திரி உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நினைவில் இருக்கணுமா? அப்ப நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. MBBS முடிச்ச உடனே அவினாஷோட முதல் போஸ்டிங் மதுப்பூர் கிராமத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அவர் காலங்காத்தால அந்த ஊருக்கு போகும்போது நகரத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் விட அந்த கிராமத்துல இருக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அதனால அவரை பார்க்க வர நோயாளிகளோட எண்ணிக்கையும் அதிகமா இருந்தது. எல்லா நோயாளிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பியூன் வந்து டாக்டர் கோட்டருக்கு கூட்டிட்டு போறாரு. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கம்தான். சார், பவர் கட் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற மெழுகுவர்த்தியை ஏத்திக்கோங்க. ஆனா அந்த லேம்பை மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சார், இந்த கிராமத்துல வாழ்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவங்க என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம அதை ஏத்துக்கணும். ஏன்? எங்க பாட்டி மட்டும் இங்க இருந்திருந்தா உங்களை அரைஞ்சிருப்பாங்க. இத கேட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. பியூன் அவினாஷை விட வயசானவரு. ஆனா ரொம்ப கம்மியா தான் படிச்சிருந்தாரு. அவினாஷை விட அந்த கிராமத்துல இருக்கிறதுல இந்த பியூனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இன்னைக்கு அவரோட முதல் நாள். அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய ரூல்ஸ் பத்தி அவினாஷ் கிட்ட சொல்றாரு. ஓகே சார், நான் கிளம்புறேன். என் பொண்ணு எனக்காக காத்துட்டு இருப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. நைட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும் பொழுது உங்களோட எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா சார்? ஓகே. பியூன் போனதுக்கு அப்புறம் அவினாஷ் பெட் மேல படுத்துக்கிறாரு. அவரு ரொம்ப டயர்டா இருந்ததால உடனே தூங்கிடுறாரு. அப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியே வேகமா காத்தடிச்சு மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பகலா தானே இருந்தது, அவ்வளோ வெயில் அடிச்சது. அப்புறம் எப்படி திடீர்னு இரவா மாறுச்சு? எப்படி வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்புறம் யாரோ கதவை தட்டினது அவருக்கு ஞாபகம் வந்தது. யாரது? அப்போ திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு அவரு முன்னாடி வந்து நிக்கிறா. அவ்வளவு இருட்டு மலையில இடியும் மின்னலும் வந்துட்டு இருக்கும்போது அவ பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சா. அவினாஷ் பயந்து போய் அப்படியே பின்னாடி போறாரு. யார் நீ? எங்க இருந்து வர? என்ன கொடுங்க. என்ன கொடுங்க. ஒரு பக்கம் இந்த சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதை விட இந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா இருந்தா. அவினாஷ் பயந்து போயிடுறாரு. அவருக்கு நடக்கிற எதுவுமே புரியல. இந்த மலையில நீ எப்படி வீட்டை விட்டு தனியா வந்த? உங்க அப்பா அம்மா எங்க? எனக்கு பசி எடுக்குது. என்ன கொடுங்க. நான் குடிக்கணும். உனக்கு பசியா இருந்தா எண்ணெய குடிக்காத, ஏதாவது சாப்பிடு. அவினாஷ் வீட்டை சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. ஆனா அங்க சாப்பாடு இல்ல. பாரு, எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல. நான் உனக்கு என்ன கொடுக்கறது? எண்ணெய். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன், பசி எடுத்தா சாப்பாடு தான் சாப்பிடணும். இப்ப அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. அவளுக்கு கோவம் வந்த உடனே இடி மின்னலெல்லாம் அதிகமா வர ஆரம்பிக்குது. அவினாஷ் நடுங்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட தோற்றம் மாற ஆரம்பிக்குது. அவளுக்கு சுருள் முடியாகுது.
அவளை பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி மாறிடுறா. அந்த இரவு நேரத்துல அந்த பொண்ணோட தோற்றமும் அந்த சூழ்நிலையும் பயங்கரமா இருந்தது. அவினாஷ் பயந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட வாயிலிருந்து வார்த்தை வரல. நான் சொன்னேன்ல எனக்கு கடுகு என்ன வேணும்னு, உனக்கு கேக்கலையா? உன்னோட பேக் எங்க வச்சிருக்க? என்னோட பேக்ல கடுகு என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிசாசு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து அவரோட பேக்கை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டுறான். அப்புறம் அந்த பேக்ல இருக்கிற கடுகு எண்ணெயை மட்டும் எடுத்து முழு பாட்டிலையும் குடிச்சு அந்த பாட்டில தூக்கி வீசிடுறான். அப்ப அந்த இடத்துல இருந்து கோவமா நடந்து போயிடுறான். அவர் உடனே கதவை சாத்திடுறாரு. அப்புறம் திடீர்னு திரும்பவும் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாருங்க? சார், நான் தான். கதவை திறங்க. அவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியில வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. மழை வந்த மாதிரியும் நேத்து வெதர் மோசமான மாதிரியும் பார்த்தா தெரியவே இல்லை. அவர் ரூம்குள்ள பாக்குறாரு. அந்த ரூமும் ரொம்ப சுத்தமா இருந்தது. ஆனா அந்த கடுகு எண்ணெய் பாட்டில் காலியா கீழே விழுந்து கிடந்தது. சார், இன்னும் நீங்க ஏன் துணியை மாத்தாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளவு வேர்த்து இருக்கு? வெதர் ரொம்ப கோல்டா வேற இருக்கு. நான் தூங்கிட்டு இருந்தேனா? ஒருவேளை அது கனவா? சார், நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் உங்களுக்கு சூடா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க கரண்ட் போயிடும், அதனால நான் உங்களுக்கு மிளகு வறுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அப்புறம் கேளுங்க. அவரோட மொத்த கனவையும் அவர்கிட்ட சொல்றாரு. சார், நீங்க ஏன் கடுகு எண்ணெய் எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு வீட்டுல செஞ்ச கடுகு எண்ணெய் பிடிக்கும், அதனால எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்க. சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல நடந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் அவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க. அம்மா, எனக்கு சீக்கிரம் பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. 4 வயசு ரூபா அவ இனிமையான குரல்ல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். ஐயோ, உன்கிட்ட எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சொன்னதே சொல்லிட்டு இருக்க, சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கல, ஆன உடனே குடுக்கறேன், சரியா? அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் பூவா கொடுமா. சும்மா இருக்க போறியா இல்ல அடி வாங்க போறியா? அம்மா, எனக்கு பசி எடுக்குது, சீக்கிரம் சீக்கிரம் பூவா கொடுமா. சமையல் கட்டுல இருந்து வர வெப்பத்தாலையும் ரூபா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதாலையும் அவங்க அம்மா கோவத்துல சொல்றாங்க, அவ்வளோ பசி எடுத்துட்டு இருந்ததுன்னா இந்த எண்ணெயை எடுத்து குடிச்சுடு. பசியில இருக்கிற அந்த பொண்ணு அவங்க அம்மா கோவத்துல சொன்னத உண்மைன்னு நினைச்சு ஸ்டவ் பக்கத்துல இருக்கிற அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து குடிச்சிடுறான். அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கிராமத்துல யாரும் எண்ணெயை உபயோகப்படுத்துறது இல்ல, அதுலயும் கடுகு எண்ணெய. பயப்படாதீங்க, அந்த பொண்ணு யாரையும் காயப்படுத்த மாட்டான். உங்க வீட்டுல எண்ணெய் இருந்தா அவ வந்து குடிச்சிட்டு போயிடுவான், அதனால எப்பவுமே உங்ககிட்ட எண்ணெயை வச்சுக்காதீங்க. பியூன் சொன்னதை கேட்டு அவினாஷ் அந்த பொண்ணை பாவன் நினைக்கிறாரு. அவளை முக்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் ஒரு சாமியாரை தேடி போறாரு. அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, யாராவது ஒருத்தங்க நிறைவேறாத ஆசையால செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மா முக்தி அடையறதுக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும். அவரு அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த வீட்டுல இப்ப யாரும் இல்ல. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள அவர் விசாரிக்கிறாரு. அவங்க வேற ஊருக்கு குடி போயிட்டதா அவங்க சொல்றாங்க. அவினாஷ் அவங்கள தேடி போய் அவங்கள திரும்பவும் அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு. அவங்கள அந்த வீட்டுல தங்க சொல்லி பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய எண்ணெயை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான சூறாவளியோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் குடிக்கிறதுக்கு என்ன குடிங்க. ஐயோ குழந்தையே, அம்மா நீங்களா? எனக்கு என்ன கொடுங்க, நான் குடிக்கணும், எனக்கு பசி எடுக்குது.
அன்னைக்கு என்னால உனக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நீ என்ன குடிச்சிட்ட. என்ன மன்னிச்சிடுமா. வாமா, என் மடியில வந்து உக்காரு, நான் உனக்கு என் கையார ஊட்டி விடுறேன். அவங்க சொல்றத கேட்டு அந்த பொண்ணும் அழ ஆரம்பிச்சிடுறாம். அவங்க அம்மா அவளுக்காக சாப்பாடு செஞ்சு அவளை தொடையில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. அவ அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவ முக்தி அடைஞ்சிடுறாம். அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அந்த ஊர்க்காரங்களும் அவினாஷ்க்கு நன்றி சொல்றாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்க்காரங்களும் அவங்களோட சாப்பாட்டுல எண்ணெயை சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க.